ஜேம்சன் கோவின் 929 ஃபிளாஷ் சேல் மே 9 முதல் 11 வரை. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. இந்த மல மாதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலாமா? 2 அமாவாசைகள் ஒரு மாதத்தில் வந்தால் அதுவும் மல மாதம். அதே போல் 2 பௌர்ணமிகள் வரும். என்னுடைய அழுக்குகளை துடைத்து நிவர்த்தி நான் சுத்தியாகக்கூடிய மாதம் மல மாதம்னு உங்களை அழுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. என்ன அழுக்கு? இந்த மாதங்கள்லேயே அதிக மாதம் மிக உயர்ந்தது அப்படின்னு அந்த அதிக மாதத்துக்குன்னே ஒரு மகாத்மியம் இருக்குது. அதில் சொல்கிறாங்க அப்படி இந்த மலை மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இதை நீ ஆச்சரணை பண்ண, அதாவது நீ அனுஷ்டானம் பண்ணும்போது கர்மாவிலிருந்து தப்ப முடியாதுங்கிறது ஒன்று. நான் கர்மாவிலிருந்து உன்னை விடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பிரபஞ்சமும் சாஸ்திரங்களும் கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்தினேன்னா அந்த கர்ம வினையினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை ஆகலாம். என்ன கர்ம வினை தாக்கம்? பூமி தானம் எனக்கு கொடுக்குற சக்தி இல்லை, அப்பம் கொடுத்தா பூமி தானம் பண்ணின பலன். எல்லாமே 33ங்கிற கணக்கில் கொடுக்கணும். 33 இங்கே குபேர குறியீடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுப சடங்குகளை தவிர்ப்பது நலம்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கு. ஒரு பக்கம் வைகாசி மாதத்தில் அதிக மாதம் வருவதால் இந்த மல மாதம் அப்படிங்கிற அதிக மாதத்தில் என்ன மாதிரியான வழிபாடு ஒருத்தங்க பண்ணுறதன் மூலமாக இந்த மாதத்தினுடைய முழு பலன்களையும் அவங்க பெறலாம்? நம்ம புண்ணிய நதிகள்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு போய் அங்க ஸ்நானம், அங்க தானம், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உபவாசமாக இருந்து ராத்திரி மாத்திரம் சாப்பிட்றது. இதை 30 நாளும் பண்ணிட்டேன்னு நீ சொர்க்கத்தை அடைவாங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் சிம்மம் ரங்கநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் வந்து ஐபிசியில் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக சார். பொதுவாக வந்து நீங்கள் வரும்போதே ஒரு ஸ்பெஷலான விஷயங்களோடு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா பொதுவாக ஜோதிடம் குறிப்பிடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதி மாதம் மல மாதம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஜோதிட ரகசியங்களை இதுக்குள்ளே வச்சிருக்கு. பொதுவாக இதை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு அந்த மல மாதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடலாமா சார்? கண்டிப்பாக. ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாகிச்ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனுபே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதருமை குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்வு அற்புதமான ஒரு விஷயம். இது என்ன நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்குது. கர்நாடகா, ஆந்திரா இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த அதிக மாதம், அதிகம்னா அதிகமான ஒரு மாதம், எப்போவுமே 12 மாதம் இருக்கும். இந்த வருஷத்தில் பராபவத்தில் இந்த சாந்திரமன வருடங்கள்னு எடுக்கணும். சௌரமனம் சாந்திரமனம் 2 பஞ்சாங்கம் இருக்குது. யுகாதியிலேருந்து ஆரம்பித்து வரது தெலுங்கு வருஷ பிறப்பு, அந்த கணக்கீடில் வரவங்களுக்கு அதிக மாதம் எக்ஸ்ட்ரா வந்துடும். நம்ம தமிழ் சௌரமன பஞ்சாங்கப்படி அதிக மாதம் வரதில்லை. இது இவங்க சய மாதம் அல்லது மல மாதம்னு எடுத்துப்பாங்க. எல்லா மாதத்துக்கும் ஒவ்வொரு இறைவனுடைய ரூபத்தை வந்து கொடுப்பாங்க. அதாவது சித்திரைன்னா ஒரு சாமி, 12 மாதத்துக்கு 12 சாமி இருப்பாங்க. ஆனால் இந்த மாதத்துக்கு புருஷோத்தமனே தெய்வம் அப்படின்னு வச்சனால இது வெறும் அதிக மாதம் மாத்திரம் இல்லை, அதிக புருஷோத்தம மாதம்னு இதுக்கு பேர். எஸ்மின் மாசி ந சங்கராந்தி, எந்த மாதத்தில் சாந்திரமனப்படி வரக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறதுல எந்த மாதத்தில் சங்கராந்தினா சூரியன் மாறுவதில்லையோ, அந்த சங்கராந்தி நடக்கிறது இல்லையோ, அது வந்து அதிக மாதம் மல மாதம். எந்த மாதத்தில் 2 அமாவாசை வருது? இப்போ இந்த வைகாசியில் பார்த்திங்கன்னா 2 அமாவாசை இருக்குது. வைகாசி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு அமாவாசை வருது. வைகாசி முடிகிறதுக்குள்ளே இன்னொரு அமாவாசை வந்துடுது. இப்படி 2 அமாவாசைகள் ஒரு மாதத்தில் வந்தால் அதுவும் மல மாதம். அதே போல் 2 பௌர்ணமிகள் வரும். ஆரம்பம் ஒரு பௌர்ணமி இருக்கும், முடிவில் ஒரு பௌர்ணமி கொடுக்கும். இப்படி வந்தாலும் வந்து அது அதிக மாதம் அல்லது மல மாதம் அல்லது க்ஷய மாதம்னு காட்டக கிருஹ்ய சூத்திரம் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. அப்போ சாந்திர மாதம், சாந்திரமனப்படி இருக்கக்கூடிய மாதத்தில் சங்கராந்தி வரல, அதாவது சூரியனுடைய மாற்றம்ங்கிறது நிகழலைங்கிறத எடுத்துக்கிறப்போ
அது அதிக மாதமாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ பொதுவாக இந்த அதிக மாதம் மழை மாதம்ல என்ன விஷயம் செய்யலாம், என்ன விஷயம் செய்யக்கூடாது? முதல்ல நம்ம மலம் அப்படின்னா அழுக்குன்னு வச்சுக்கலாம். மலம்னா அழுக்கு, நம்ம உடலில் இருக்கிற அழுக்கை தான் வெளியே ஏற்றுறது மலம் அப்படிங்கிறது. மலாபகர்ஷோ மாசே மலமாசேஸ்து புதைஹி. மல அபகர்ஷனம்னா என்னுடைய அழுக்குகளை துடைத்து நிவர்த்தி நான் சுத்தியாகக்கூடிய மாதம். மலை மாதம்னா உங்களை அழுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. என்ன அழுக்கு? காவ்யாவை பார்த்து நான் கோவப்பட்டது அழுக்கு, காவ்யா நல்லா இருக்கா அப்படின்னு நினைக்கிறது அழுக்கு, இன்னொருத்தங்களை பார்த்து அவர்களுடைய வளர்ச்சியோ ஏதோ ஒன்று என்னை பாதிச்சு அவங்கள மாதிரி நான் இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்கள், அது அழுக்கு. காமக்ரோதம், கோபம், இதெல்லாம் அழுக்கு. இதனால் செய்யக்கூடிய வினைகள் அதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கர்மத்தை தீர்க்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் முதலே சொன்ன மாதிரி 2 வருடம் 8 மாதம் 12 நாள் அல்லது 3 வருடம் 15 நாட்கள், இந்த கேப்பில் ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அதிக மாதம் வருது. ஸோ இந்த அதிக மாதத்தினுடைய அந்த ஒரு விசேஷம், அதிக மாதத்தினுடைய சிறப்பு, அதிக மாதத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் நல்லது, அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதிக மாதத்தில் எது பண்ணினாலும் அதிக பலன். இப்போ கிரகணத்தன்னைக்கு நீங்கள் 10 ஜபிச்சிங்கன்னா 100 பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகணத்தன்னைக்கு சின்னதாக தானம் பண்ணிங்கன்னா 1000 மடங்கு பலன் சொல்லுவாங்க. இந்த அதிக மாதத்தில் எப்படின்னா பர்வதேஷு யதா மேருர் அப்படின்னா எல்லா மலைகளையும் விட உயரமானது எது? மேரு ஸ்ருங்கம்னு சொல்கிற இமயம். அப்போ நதிகளில் சிறப்பானது கங்கை, கிரகங்களில் ராஜா சூரியன், நட்சத்திரங்களில் சிறந்தது எதுன்னா சந்திரன். அப்போ இதில் மிருகங்களில் பசு எது சாஃப்டாக இருக்குது அது ரொம்ப நல்லது. பட்சிகளில் பார்த்தோன்னா கருடன். கருடன் மாதிரி உயரமாக பறக்கிற பட்சி இல்லை, கருடனோட பறக்கிற பட்சி இருக்குன்னா ஏரோப்ளேன் தான், மற்ற பட்சிகள் பறக்கிறது இல்லை. அப்படி இதெல்லாம் எப்படி உயர்ந்ததோ இந்த மாதங்கள்லேயே அதிக மாதம் மிக உயர்ந்தது அப்படின்னு அந்த அதிக மாதத்துக்குன்னே ஒரு மகாத்மியம் இருக்குது, அதில் சொல்கிறாங்க. அப்படி இந்த மலை மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். உனக்கு பிடிச்சிருக்கோ உனக்கு பிடிக்கலையோ இதை நீ ஆச்சரணை பண்ண, அதாவது நீ அனுஷ்டானம் பண்ணும் பொழுது உனக்கு அது அபரிமிதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் எல்லாத்துக்கும் தடை எதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, உங்களை நான் கேள்வி கேட்டுக்கிறேன். முயற்சி செய்யாமல் இருக்கு. ஜோதிட ரீதியாக எடுத்தோம்னா தோஷங்கள், கர்ம வினைகள். சரியான பாயிண்ட், கர்ம வினை. ஸோ எல்லாம் நான் டெய்லி வேலை பண்ணுறேன் சார், கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், எல்லாமே பண்ணுறேன், பட் எனக்கு மாத்திரம் ஏன் சார் நடக்க மாட்டேங்குது? எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்குது. நான் ட்ரை பண்ணுறேன், நானும் ஐபிசியில் இத்தனை நாள் பண்ணிருக்கேன், நான் ஏன் ஃபோக்கஸ் ஆகலை? நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் ஏன் ஃபோக்கஸ் ஆகலை? இந்த கேள்வி எனக்குள்ளேயும் இருக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கும். பயங்கரமாக ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, கேமரா வேணா இருக்கலாம், அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவரால் ஏன் ஜெயிக்க முடியல, எங்கே தடை அப்படிங்கிறப்ப நம்ம கர்மவினையினுடைய தாக்கம். உங்கள் பாட்டம் முப்பாட்டம்லாம் என்ன பண்ணிட்டு போனானோ உன் தலையில் அது இருக்கும். அதிலிருந்து நான் விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ், கர்மாவிலிருந்து தப்ப முடியாதுங்கிறது ஒன்று. ஆனால் கர்மாவிலிருந்து உன்னை விடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பிரபஞ்சமும் இந்த சாஸ்திரங்களும் கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்தினேன்னா அந்த கர்ம வினையினுடைய தாக்கத்திலிருந்து நீ விடுதலை ஆகலாம். என்ன கர்ம வினை தாக்கம்? பணம் எத்தனை வந்தாலும் நிற்கிறது இல்லை, இல்லையா? பணமே வரதில்லை, கல்யாணம், குழந்தை பாக்கியம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் தானே. இது காரணம் என்ன சொல்கிறோம்? சாதாரணமாக பேசிட்டு என்ன கிரகச்சாரமோம்போம். நாட் கிரகச்சாரம், அது கர்மாவினுடைய தாக்கம். என்னோடய டிஎன்ஏயோட ஃபேக்ட் எங்கேயோ என்ன அண்ணன் தம்பி 4 பேர் இருப்பாங்க, 3 பேர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் மாத்திரம் நல்லா இருக்க மாட்டார். 3 பேர் வீடு மனை வாசல் அப்படி சிலுன்னு பம்பு செட்டு போட்டு செட் ஆகிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஒருத்தர் மாத்திரம் கஷ்டப்பட்டுருக்கார், ஏன்? அதே அம்மா அப்பா தானே. அப்போ இவருடைய பிறப்பினுடைய கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை மாற்றுறதுக்கு இந்த அதிக மாதத்தினுடைய 30 நாட்களும் உன்னால் என்ன முடியுதோ செய்யின்னு சொல்கிறோம். இதை தான் செய்யி அதை தான் செய்யின்னு சொல்லலை. முக்கியமாக செய்ய வேண்டியவைன்னா சூரியோதயத்தில் முதல்ல எந்திரிச்சு பழக. இந்த 30 நாளாவது ஃபஸ்ட்டு விஷயம். அதிக மாசே சம்பிராப்தே சுபே சூர்யாதி தெய்வத்தே திரயத்ரிம்சத் அப்பூபாம்ச. இந்த அப்பம்ங்கிறத தானம் கொடுக்கணும். நெய்யில் பண்ணின அப்பம் தானம் கொடுத்தா, பூமி தானம் எனக்கு கொடுக்குற சக்தி இல்லை, அப்பம் கொடுத்தா பூமி தானம் பண்ணின பலன். எல்லாமே 33ங்கிற கணக்கில் கொடுக்கணும். 33 இங்கே குபேர குறியீடு அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
33 அப்படிங்கிற கணக்கீட்டில் இப்போ 33 தேங்காய் வாங்கி தானம் கொடுக்குறது, 33 பழம் வாங்கி தானம் கொடுக்குறது, 33 அப்பம் பண்ணி தானம், எல்லாமே 33ங்கிற 33 வெத்தலை, 33 பாக்கு, 33 ரூபா தட்சணை இப்படி வச்சு நீ பண்ணினேன். 33 அநாத குழந்தைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். ஏன்னா இங்கே இவங்களுக்கு தான் தரணும்னு இல்லை, சிரேஷ்டமான ரொம்ப நல்ல உத்தமமான பிராமணனுக்கு கொடுன்னு சொல்லுது. பட் நான் இப்படியும் பண்ணுங்கள், 33 குழந்தைகளுக்கு உங்களோட சாப்பாடு போடுங்க, 33 குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் உங்கள் கர்மாவை குறைக்கும். ஸோ பொதுவாக இந்த அதி மாதம் மழை மாதமில் வந்து திருமணம் மாதிரியான சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான போக்கு இருக்குல்ல, இதை பற்றி உங்களுடைய கருத்து? கண்டிப்பாக இப்போ சாந்திரமணம் அந்த கணக்கில் எடுக்கிறப்போ இந்த ஒரு மாதம் வந்து பூநூல், கிரகப்பிரவேசம், நம்ம காமிய கர்மங்கள்னு இருக்குது. அகாமிய கர்மம், காமிய கர்மம். காமியம்னா ஆசைப்படக்கூடிய விஷயம் எனக்கு நடக்கணும்னு பண்ணுறது. இப்போ தானம் நான் பண்ணுறேன். தானம் ஏன் பண்ணுறேன்னா, தானத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தானம் ஏன் பண்ணுறேன்னு எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவதற்காக. தர்மம் அப்படிங்கிறது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது. அந்த மாதிரி தான் இந்த அதிக மாதம் அப்படிங்கிறது இறைவனை நோக்கி மாத்திரம் 2 அமாவாசைக்குள்ளே ஒரு மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் சூரிய பெயர்ச்சி இல்லாத மாதமாக இருக்கிறதுனால, சூரிய பெயர்ச்சி தமிழ் பிரகாரம் ஆகுது, இந்த சாந்திரமனப்படி இல்லாததுனால இந்த மாதம் மல மாதம், சய மாதம்னா கணக்கில் இல்லாத 13வது மாதமாக இது வருது. நமக்கு 12 தானே கணக்கு, 13வது ஒரு ராசி கொடுக்கலையே, 12 ராசி தானே. அப்போ இது வரதில்லை. அதனால் இந்த மாதங்களில் திருமணம் போன்ற சுப சடங்குகளை தவிர்ப்பது நலம்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்கு. ஒரு பக்கம் வைகாசி மாதத்தில் அதிக மாதம் வருவதால் தவறில்லை, செய்யலாம்னு சொல்கிறாங்க. அது எதனால சார்? இப்போ இந்த யுகாதியிலிருந்து இந்த சாந்திரமன வருடங்களை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ, சாந்திரமன மாதங்களை யார் அனுஷ்டிக்கிறாங்களோ, இப்போது கன்னடம் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, ஆந்திரா இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து இதை பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் தேசபேதம்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே ஒரு மாதிரி இருக்கும், இங்கே ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இதிலெல்லாம் பார்த்தா ராத்திரி 1:30 மணிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான், நம்ம பண்ணிக்க முடியாது. ஆந்திராவில் 2:30 மணிக்கு கல்யாணம் நடக்குது, இங்கே நடக்கிறதில்ல, விடிய பண்ணுறாங்க. பட் நம்ம சிஸ்டம் இங்கே வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் இதே கர்நாடகாவில் ராகு காலம் எமகண்டம் பார்க்குறதில்ல. நீங்கள் அதுக்கு அத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு தேசத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அவங்க அந்த கர்நாடகா ஆந்திராக்காரங்க இந்த மாதத்தில் சுபகாரியங்களை தவிர்த்துடுறாங்க, பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி. பட் இங்கே தமிழ் பஞ்சாங்கம் எழுதியவங்க சொல்கிறது வந்து வைகாசியில் வர அதிக மாதம் வந்து பிரச்சனை இல்லை, பண்ணலாம்னு சொல்லி முகூர்த்தங்கள் வச்சுருக்காங்க. அப்படி அந்த வைகாசி மாதத்திற்கு உரிய மகத்துவம் அப்படின்னா அது என்னது சார்? ஏன்னா வைகாசியில் இந்த அதி மாதம் வர்றதுனால வேண்டாம், வச்சுக்கலாம், நீங்கள் திருமணம் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த வைகாசி மாதத்திற்குரிய சிறப்புகளை காலப்பிரகாசிக்கைங்கிற அந்த ஒரு நூலில் சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக பஞ்சாங்க கணிதத்தில் அது எழுதியிருக்கிறப்போ, வைகாசியில் அதிக மாதம் வந்ததுன்னா அது தோஷம் இல்லை, அது அடிபடுறதில்லை, அதனால் பண்ணலாம் அப்படின்னு. பட் சாந்திரமனம் பார்க்குறவங்க இல்லவே இல்லை, பண்ணக்கூடாது. இங்கே நான் இதுலேயுமே அது அவங்க அந்த ஸ்லோகத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இந்த பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தில் அவங்க இதை முக்கியமாக சொல்கிறாங்க. பூநூல் போடாதீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுறாதீங்க, பூமி பூஜை கிடையாது, புதிய தொடக்கங்கள்னு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது கிடையாது, இதையெல்லாம் அவாய்டு பண்ணிடுங்கன்னு தான் இங்கே இந்த அதிக மாத மகாத்மியம் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ என்னுடைய கருத்துங்கிறது அவாய்டு பண்ணுறது தான் நல்லது. சித்திரை மாதமும் பண்ணலான்னு சொல்கிறாங்க சார், சித்திரை வைகாசி விதி. ஏன்னா ரீசன் வந்து சூரியன் உச்சமாக இருக்கார், சூரியன் உச்சமான ராசிகளில் இருக்கிறதுனால சூரியனுடைய அந்த தன்மை ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய காலம். அதனால் வைகாசி சித்திரையில் வந்தால் தோஷம் இல்லைங்கிறது. ஏன்னா சூரிய பலம் தான் எல்லா முகூர்த்தத்துக்குமே கணக்கு. இப்போ நீங்கள் பிறக்கிறீங்கன்னா உங்கள் லக்னம் கணிக்கணுன்னாவே சூரியன் தான் பலம். அப்போ சூரியன் பலமாக இருக்கக்கூடிய காலத்தில் இந்த வைகாசியும் சித்திரையும் வரதுனால, ஏன்னா மிதுனத்தை தாண்டிட்டாருன்னா கீழே போக ஆரம்பிச்சிடுவார். இப்படி நம்ம தட்சிணாயனம்னு எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இது உத்தராயண கணக்கில் நீங்கள் மகரம் டு மிதுனம் இருக்கும், தட்சிணாயன கணக்கில் கடகம் டு துலாம் இருக்கும். இப்போ கடகத்துக்கு இறங்க ஆரம்பிச்சிட்டாருன்னா சூரியன் பலம் குறைய ஆரம்பிப்பார், துலாத்தில் நீச்சமாயிடுவார், பலம் குறைவார். ஸோ இங்கே மேலே இந்த உத்தராயண வீதியில் இருக்கிறப்போ சூரியனோட பலம் அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து பெரிய தோஷம் இல்லை, பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே மாதத்தில் 2 அமாவாசைகள் அப்படிங்கிறது வந்து நல்லது அல்லங்கிறது தான் என்னோட கருத்து.
ஒரு மாதத்தில் எப்பவும் 2 அமாவாசை வரவே வரும். ஒருவேளை ஒரு மாதத்துல 2 பௌர்ணமியா வந்து 2 பௌர்ணமி வந்தாலும் அதுவும் மலை மாதம்தான். சார், இப்போ பொதுவாக ஒரு மாதத்தில் 2 அமாவாசை வருது அப்படிங்கும் பொழுது முன்னோர்களுக்கு மூத்தவங்களுக்கு வந்து திதி கொடுக்குறவங்க எந்த அமாவாசையில் கொடுக்கணும்? ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ யாராவது ஒருத்தங்க வந்து சதுர்த்தசி திதியில் இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அமாவாசை பூஜை திதி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு எந்த அமாவாசையை அவங்க கணக்கில் எடுத்துக்கணும்? இப்போ இதை நம்ம வளர்பிறை தேய்பிறைன்னு 2 பிரிச்சுப்போம். மே 15ஆம் தேதி வைகாசி 1ன்னு வச்சுக்கோங்க. மே 15ஆம் தேதி வைகாசி 1ங்கிறது தேய்பிறையில் தான் பிறக்கும். 16ஓ 17ஓ அமாவாசை. இந்த அமாவாசை 17ஆம் தேதி பிறக்குது. அப்போ வளர்பிறை சதுர்தசின்னு எடுக்கிறப்போ இந்த 17ஆம் தேதியிலிருந்து 14ஆவது நாள், மே மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 14ஆவது நாள்னால் 21ஆம் தேதி 22ஆம் தேதியோ வரும். அப்போ அதில் தான் அவங்க பண்ணணும். அடுத்த அமாவாசை பிறந்து 2 நாளில் வைகாசி முடிஞ்சு போயிடுது. வைகாசி மாதமும் முடிஞ்சு போயிடுது. நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டுன்னா, வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்தசி திதியில் ஒருத்தர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு. இந்த வருஷம் அவருக்கு திதி கொடுக்கணும்னு வரப்போ எப்போ கொடுக்கலாம்? 2 அமாவாசை வருதுன்னா இதில் கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லை. முதல் அமாவாசை முடிஞ்சு வர 14ஆவது நாள் சதுர்தசி வந்துடும். அதுக்கடுத்த நாள் பௌர்ணமி வந்துடும். பௌர்ணமிக்கு அப்புறம் திரும்பி தேய்பிறைக்கு போயிடும். உங்களுக்கு வளர்பிறை சதுர்தசி தான் பார்க்கணும். அப்போ தேய்பிறை சதுர்தசி பார்க்குறப்ப அதில் பிரச்சனையே இல்லை. 2 அமாவாசை வந்தாலுமே அமாவாசை திதி எப்பவும் தேய்பிறை தான். அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து வளர்பிறை. பௌர்ணமி எப்பவுமே வளர்பிறை. பௌர்ணமிக்கு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து தேய்பிறைக்கு போயிடும். இப்போ இந்த தேய்பிறையா வளர்பிறையான்னு தெரிஞ்சுட்டா இதில் கன்ஃபியூஷன் வராது. ஏன்னா அமாவாசை முடிஞ்சு 2ஆவது நாளில் ஆனி மாதம் பிறந்துடுறதுனால வைகாசியில் ஒருத்தர் போனமோ அதுக்கு முன்னாடியோ மரணம் அடைந்து அவர் நீங்கள் சொன்ன மாதிரி சதுர்தசியோ அல்லது வளர்பிறை துவாதசியோ தேய்பிறை திருத்தியோ என்ன தித்தியாக வேணால் இருந்துட்டு போட்டோம். அப்போ அவங்களுக்கு இதில் எப்படி கன்ஃபியூஸ் ஆகும்னா கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மாத முடிவில் தான் அடுத்த அமாவாசை வர்றதுனால முதல் வர அந்த சதுர்தசியை எடுத்துக்கலாம். சார், இப்போ இந்த நிறைவாக இந்த மழை மாதம் அப்படிங்கிற அதிக மாதத்தில் என்ன மாதிரியான வழிபாடு ஒருத்தங்க பண்ணுறதன் மூலமாக இந்த மாதத்தினுடைய முழு பலன்களையும் அவங்க பெறலாம்? ஸ்நானம் தானம் ஜபஹோமகம் அப்படின்னு சொல்லி. ஸ்நானம்னா டெய்லியும் தான் குளிக்கிறோமே அப்படின்னு சொல்லலாம். ஸ்நானம்னா குளிக்கிறது. டெய்லி நான் வீட்டில் குளிச்சுட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் அதிக மாதத்தில் சிறப்பாக போய் இன்னும் 2 சொம்பு தண்ணி எடுத்து தள்ளியில் ஊற்றி இல்லை. ஸ்நானம் அப்படின்னா நம்ம வீட்டில் குளிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. நம்ம புண்ணிய நதிகள்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு போய் அங்கே ஸ்நானம், அங்கே தானம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வாழைப்பழம் கூட வாங்கி கொடுத்து தானம் கொடுத்துட்டு போ. ஒரு நாளாவது பெண்ணு 30 நாளும் உங்களுக்கு வந்து, ஏன்னா எல்லாமே வந்து வைட்டமின் பாவை பொறுத்து தான். டெய்லி என்னால் முடியாது சார் அப்படின்னா துவாதசியில் கொடு, பௌர்ணமியில் கொடு, அமாவாசையில் கொடு, சதுர்தசி, இந்த 4 நாளாவது பண்ணு. 33 விளக்கு போய் சாமி கோயிலில் ஏற்று, ஒரு நாள் ஏற்று. 33 விளக்கு டெய்லி ஏற்ற முடியுது நம்ம என்னன்னா 33 விளக்கு சாமி கோயிலில் ஏற்றுங்க. இல்லை உங்கள் வீட்டு சாமி முன்னாடி ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய தர்மம் என்னவோ அதை சரியாக கடைப்பிடிங்க. இப்போ ஒரு பிராமணன் இருக்கான்னா அவனுக்கு ஒழுங்காக உட்காந்து அவன் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லுவான். பிராமணனாக இருக்கியா 3 வேளை ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணி இந்த ஒரு மாதமாகுது. உன்னோட வீட்டில் இருக்கிற சாமிக்கு ஒழுங்காக ஒரு மாதம் பூஜை பண்ணு. உன் தர்மத்தை விட்டு விட்டு விலகி போகிற இல்லையா, அந்த தர்மத்துக்குள்ளே மீண்டும் இழுக்கக்கூடிய வேலையை தான் மார்கழி மாதமோ ஆடி மாதமோ இந்த மாதிரி அதிக மாதங்களோ செய்யுது. உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்யுங்க. அதே மாதிரி ஒரு வேளை சாப்பாடு, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உபவாசமாக இருந்து ராத்திரி மாத்திரம் சாப்பிட்றது. இதை 30 நாளும் பண்ணிட்டேன்னு நீ சொர்க்கத்தை அடைவாங்க. ஆனால் அது எல்லாராலையும் பண்ண உடல் இயக்கம்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு 100க்கு 90 பேருக்கு சுகர் இருக்குது, அதனால் முடியாது. ஒரு நாள் பண்ணலாம் இல்லையா, அல்லது 4 நாட்கள் பண்ணலாமே. துவாதசி, பௌர்ணமி, அமாவாசை, சதுர்தசி, இந்த 4 நாட்களாவது பண்ணு. 15 நாள் பண்ணுன்னாங்க, ஒரு பட்சம் 15 நாள். 3 நாளாவது பண்ணு, ஒரு நாளாவது பண்ணு. ஒரு நாளாவது நீ அப்படி ஒரு உபவாசத்தை பண்ணிட்ட, என்னால் முடியும் 30 நாளும் முடியும்னா 100% பண்ணுங்கள். ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த 16 hour ஃபாஸ்டிங்னால டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, சுகர் ரொம்ப இருந்தாலும் கூட அந்த கரெக்டாக அந்த 16 மணி நேரம் அந்த கேப்பில் நீங்கள் சாப்பிட்றப்ப ஆரோக்கியத்துக்கும் நல்லது. 2வது இது மிகப்பெரிய பலனை கொடுக்கும்னு சொல்லி இதில் சொல்லப்படக்கூடிய விஷயமா இருக்குது. மிகப்பெரிய பலனையும் உனக்கு
கொடுக்கும். சார், இந்த அதிக மாதம் மல மாதம் குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. இந்த மாதம் என்ன சிறப்புகள் இருக்குது, என்ன விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது, தான தர்மங்களாக என்னென்ன விஷயங்கள் தரலாம் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு இந்த மல மாதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது குறித்த பல தகவல்கள் போய் சேரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி. கண்டிப்பாக அதிக மாசத்தை பயன்படுத்தி அதிக புருஷோத்தமனுடைய அனுகிரகத்தை எல்லாரும் பெறுங்கள். நன்றி. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டுணுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். ஜேம்சன் கோவின் 929 ஃபிளாஷ் சேல் மே 9 முதல் 11 வரை. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கூலா, ஜோரா.